வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு அரை கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துட்டு 4-5 ஏலக்காவை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறுற அளவு நல்லா வறுத்துக்கணும். தேங்காய் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஒரு கப் அளவு ரவை சேர்த்துட்டு அதையுமே 1 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. 1 கப் ரவைக்கு 3.5 கப் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கேசரிக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அதனால் 3.5 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒரு சாஃப்டாக டேஸ்ட்டாக நமக்கு கிடைக்கும். தண்ணி ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விட்டுருக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு, கொஞ்சமாக ஃபுட் கலர், நான் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி சுண்டி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவு கோல்டு வினர் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உடைச்ச நிலக்கடலை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 1/4 கப் அளவு ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் சுத்தமாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவு ரவைக்கு 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்க போகிறோம். சுகர் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறிக்கோங்க. சுகர் சேர்த்து நல்லா மெல்ட் ஆகி வரும். இடைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் திறந்து வரணும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேசரி சும்மா அல்வா மாதிரி ரெடி ஆகி வந்துருச்சு.